நாமக்கல் மாவட்டத்தில் சில தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு சில நிமிடங்கள் தாமதமானது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் துரைசாமி. நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 6 தொகுதியிலும் 105 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 13,50,926 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்கும் விதமாக 645 மையங்களில் 1569 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியதும் 39 மையங்களில் வாக்குப்பதிவு, அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சிறு சிறு கோளாறுகள் ஏற்பட்டன. இதனையடுத்து அந்த சிறு சிறு கோளாறுகள் சரி செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு சில இடங்களில் மாற்று மின்னணு வாக்குப்பதிவு கொண்டு வரப்பட்டு வாக்குப்பதிவு துவங்கியது. இதனால் 10 நிமிடம் முதல் அரை மணி நேரம் வரை வாக்குப்பதிவு தாமதம் ஏற்பட்டது. இருந்த போதிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த பகுதியில் வாக்களித்து வருகின்றனர். மற்றபடி மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் தற்போது வரை எந்தவித பிரச்சனையின்றி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை லேசான சிறிது சாரல் மழை பெய்தாலும் 7 மணிக்கு மேல் அந்த மழை குறைந்துவிட்ட காரணத்தால் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார். மற்றபடி வாக்காளர்கள் வாக்களிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு மாவட்ட தேர்தல் அலுவலர் பொதுமக்கள் வாக்களிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் நாமக்கல் துரைசாமி.